வணக்கம். நிறையா பேருக்கு விளையாடும் போதோ இல்லை வேறொரு விபத்திலோ அவங்களோட பற்கள் அடிபட்டு வேரோடு கீழே விழுந்துடும். இது காமனாக 7லிருந்து 11 வயது குழந்தைகளில் காணலாம். இப்படி அடிபட்டு விழுந்த பற்களை காப்பாற்ற முடியாது என்று சில பேர் நினைத்திருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த பற்களை உடனடியாக பல் டாக்டரிடம், பல் மருத்துவரிடம் எடுத்துச் சென்றால் காப்பாற்ற முடியும். பல் மருத்துவர்கிட்ட அந்த விழுந்த பல்லை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய ஸ்டெப்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல அந்த பல்லை அதோட க்ரௌன் பகுதி வச்சுதான் பிடிக்கணும். வேர் பகுதியை தொடவே கூடாது. அப்புறம் அந்த பல்லை டேப் தண்ணியில் காமிக்கணும், கழுவணும். ப்ரஷ்ஷு, சோப் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பல்லை தேய்க்கக்கூடாது, தேய்ச்சி கழுவவே கூடாது. பின்னர் சுத்தம் செய்த அந்த பல்லை அந்த பல்லோட சாக்கெட், அதாவது அந்த பல் இந்த இடத்துலையே பொருத்த வேண்டும். பொருத்தினதுக்கு அப்புறம் ஏதாவது துணி இல்லை ஹேண்ட்கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக கடிக்கணும். குழந்தைகளின் மில்க் டீத் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண தேவையில்லை. பெரியவங்களோட பற்கள், அதாவது நிரந்தர பற்கள், பெர்மனன்ட் டீத் விழுந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த பல்லை கழுவி அந்த பல் இருந்த இடத்துலயே பொருத்தி வேர் பகுதியை தொடக்கூடாது. அப்புறம் ஒரு துணியில நல்லா டைட்டாக கடிச்சுக்கணும். இது உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பல்லை ஒரு லிக்விட் சொல்யூஷனில் வைக்கிறது நல்லது. அது என்ன லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னா, சில்லுன்னு இருக்க பால் இல்லைன்னா சலைன் சொல்யூஷன், அந்த மாதிரி சொல்யூஷனில் வச்சு உங்கள் பக்கத்தில் இருக்க பல் டாக்டர் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும். பல் மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே பல் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பல்லை நீங்கள் வச்சிருக்க பால் இல்லைன்னா சலைன் சொல்யூஷன்லேருந்து எடுத்து திருப்பி நல்லா வாஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சில்லுன்னு இருக்க பால் இல்லைன்னா சலைன் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பல்லை உங்களோட கண்ணோ அப்புறம் பல்லுக்கு நடுவில் இருக்க கேப்பில் பல்லை வச்சு பல் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். பல் மருத்துவர்கிட்ட போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பல்லை நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. சலைன் சொல்யூஷன் வச்சு திருப்பி க்ளீன் பண்ணிட்டு உங்கள் பல் விழுந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல எப்படி இருக்குது, அடிபட்டிருக்கா அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது அடிபட்டிருக்கு, சதை ஏதாவது அடிபட்டிருக்குன்னா அங்கே தையல் போடுவாங்க. அந்த பல்லை பக்கத்து பல்லோட சப்போர்ட் வச்சு கம்பி வச்சு கட்டுவாங்க. அது ஸ்ப்ளிண்டிங்கிற ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இது ஒரு 7 இல்லை 10 நாள் வரைக்கும் அப்படியே தான் வச்சுருக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் பல் மருத்துவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க பல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வேர் சிகிச்சை பண்ணுவாங்க. வேர் சிகிச்சை பண்ணும்போது மருத்து போகிற மருந்து கொடுத்துட்டு தான் வேர் சிகிச்சை பண்ணுவாங்க. இந்த செய்முறை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் விழுந்த பல்லை அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ள உங்கள் பக்கத்தில் இருக்க பல் டாக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் இது பல்லை சரி செய்ய முடியும். பற்களை பொருத்திய பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிகவும் சூடான மற்றும் மிகவும் காரமான உணவு எதுவுமே சாப்பிடாதீங்க. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி உணவு 2 வாரத்துக்கு சாப்பிடாதீங்க. லிக்விட் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி, கஞ்சி, ஜூஸ், இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி உணவே சாப்பிடுங்க. அப்புறம் மவுத் வாஷ் ஒரு நாளைக்கு 2 தடவை 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மருத்துவர் உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல மருந்து, வலி போகிற மருந்து, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறாமல் டெய்லி சாப்பிடுங்க. விரைவில் நலம் பெற வாழ்த்தி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.